வெல்கம் டு அவர் சேனல். டுடே தந்தூரி சிக்கனை டிஃப்ரெண்ட்டாக ஏர் ஃப்ரையரில் செய்யலாமா? வீடியோ இன்னும் 95% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருள்: சிக்கன் 1.5 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், லெமன் 1, தயிர் 3 ஸ்பூனு, ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன். சிக்கனை இது மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா இறங்கும். ஒரு பவுல் வச்சு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், சாதாரண ஆயில் கூட ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனில் மேரினேட் பண்ணி 5 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் ஆச்சு வைக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். 5 ஹவர்ஸ் அப்புறம் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு தேங்காய் சிரட்டியை எடுத்து எரித்து இதில் வச்சு கீ ஆர் ஆயில் ஊற்றி 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏர் ஃப்ரையரில் சிக்கனை வச்சு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சு எடுங்க. ஒவ்வொரு 5 மினிட்ஸும் ஓப்பன் பண்ணி சிக்கனை திருப்பி போட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணி வைங்க. 20 மினிட்ஸ் அப்புறம் டேஸ்டியான தந்தூரி சிக்கன் ரெடி. மயோவோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏர் ஃப்ரையர் ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.